ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா வின் பிரேக்கரோட எபிசோட் நம்பர் 9 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணுவோடனே போன எபிசோடோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. நம்ம உமேமையாவும் அந்த சோஜி பையனும் சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சோஜி பையன் பார்த்தீங்கன்னா விடாம குத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் ஃப்ரீஸ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேட்ச் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதை வார்த்தைங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சண்டை போய்கிட்டு இருக்கு. இவனும் குரங்கு சேஷ்டை பண்ணி அங்கேயும் போயிட்டு குத்திக்கிட்டே இருக்க. காலு கடியில் பூந்து இவன் சட்டையை வச்சுட்டு ஒரு மிதிக்கிறான். இவன் வந்து சைலண்டா நிற்கிறான். அப்படியே ஒன்றும் ஆகாத மாதிரி ஒரு பஞ்சு கொடுக்குறான். அதுலேருந்து இவன் தப்பிச்சுட்டு என்ன சொல்றான்னா, என்ன இது வியர்டா இருக்கு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட பஞ்சு எல்லாமே லேண்ட் ஆகுது, எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்படி நிற்க முடியாதுன்ற மாதிரி இந்த சோஜி பையன் பார்க்குறான். அதுக்கு உண்மையுமே என்ன சொல்றான்னா, நீ பஞ்ச் கொடுக்குற அது கரெக்டு தான், எல்லாமே என் மேலே லேண்ட் ஆகுது, அதுவும் கரெக்டு தான். ஆனால் அந்த பஞ்சில் வந்து வெயிட்டே இல்லை, நீ கொடுக்குற பஞ்சில் ஈஸியாக வாங்கிட்டு நான் நிற்கிறதுக்கான காரணம் அதுதான்றதை அவன் சொல்கிறான். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நீ எதுக்காக சண்டை போடல, நீ யாருக்காகவும் இங்கே வந்து ஃபைட் பண்ணல, நீ உனக்காக சண்டை போட்டுருக்க, அதனால தான் அப்படின்றா. நீ சொன்னது எதுவுமே எனக்கு புரியல, எதுக்காக புரியாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுற, என்னோட பஞ்சில் வெயிட் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன குத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீ கீழே விழ வரைக்கும் உன்னை நான் நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு நான் குத்திக்கிட்டே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குத்த ஆரம்பிக்க, அங்கே இங்கேன்னு போதும் அப்பர் கட்லாம் விடுறான். வாங்கிட்டு இந்த உண்மை என்ன பண்ணுறான், அதெல்லாம் என் மேலே ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ தலைமையில நொங்குன்னு ஒரு அடிப்பான் பாருங்க. அடியில் அவன் ஃபேஸ் வந்து போய் தரமலை டமால்னு பட்டு மூக்குலேருந்து பொலபுலன்னு ரத்தம் ஊத்துது. சரியான அடி, பயங்கரமா எனக்கு வலிக்குதுடா, என் வழியில குறுக்க வராத, நான் ஃப்ரீடமா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியக்காரத்தனமா சண்டை போட்டுட்டு. அப்போ உண்மையுமே என்ன கேட்கறான்னா, உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த பையன் என்ன சொல்றான்னா, சந்தோஷமா இருக்கிறதுன்றான். சந்தோஷமா அப்படின்னா எந்த விஷயம் பண்ணா உனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்கு வந்து சோஜி என்ன சொல்றான்னா, உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள் கூட ஃபைட் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்றத சொல்றான். ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, உன் மூஞ்சில சந்தோஷத்தையே காணோம், உனக்கு முதல்ல உன்னை பத்தியே சரியா தெரியல, என்ன பண்ணா சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி, அதனால தான் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, நீ ரொம்ப கஷ்டப்படுறல அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து சரியான கடுப்பாடுறான், என்னை வந்து அந்த மாதிரி பார்க்காத அப்படின்னு. ஆனால் இதை விட பாவமான விஷயம் என்ன தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு லீடரை வச்சுட்டு இந்த கூட்டம் இருக்கு பார்த்தியா, அதை தான் என்ன ரீசனாக இருந்தாலும் சரி, இந்த டீமோட லீடர் நீ தானே, ஆனால் லீடராக இருந்துக்கிட்டு உன்னோட டீம்மேட்ஸோட மூஞ்சி நீ பார்த்தியா, அவன் எப்படி ஒரு ரியாக்ஷனை காட்டினான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோ வந்து இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது இவன் அழிச்சு போட விட்டுறான் பார்த்தீங்களா. அப்போ அவன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருப்பாள், அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம பசங்க பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ நீரே என்ன சொல்கிறேன்னா, இந்த டீமுக்கு நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா இவர் மாதிரி ஒரு லீடர் கடியில் நான் இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையாக வந்து சோச்சியை போட்டு பரட்டிட்டே இருக்கா. அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான், என்னோட டீம்மேட்ஸோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லி. சந்தோஷமாக இருக்காங்க, இல்லை இது பாஸ்டில் நினச்சது, இப்போ அவங்களோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு புரியல, இது அவங்க முகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். வாயை மூடு, எனக்கு தெரியல, என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே பைத்தியக்காரத்தனமா கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஜோக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. வெளியில என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட முடி அவனே பிச்சுட்டு என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் விடு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எதை பற்றியும் நான் கேர் பண்ண போறது இல்லை, எல்லாத்தையும் நான் உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா அவன் ஃபேஸ் வச்சுக்க அவன் மனசுக்குள்ள பேசுறதான் காட்டுறாங்க. இந்த உலகம் ஏன் இப்படி மாதிரி கிரேவா மாறிடுச்சு, ரொம்ப டார்க்கா இருக்கு, ரொம்ப குளிரா இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, எப்போத்துலேருந்து நான் இந்த மாதிரி மாறுறேன், என்னை சுற்றி எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ சந்தோஷம்னா என்னென்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதில் எனக்கு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து என்ன பிரச்சனை அதுவே எனக்கு தெரியலையே, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது என்னென்னா இதுக்கப்புறம் என்னால் மாற முடியாது, எனக்கு கண்டிப்பாக அந்த சந்தோஷம் கிடைக்காது, நான் என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், மொத்தத்தையும் நான் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சைக்கோ தரமாக கத்திட்டு நம்ம உண்மையாக அடிக்கதான் ஓடி வந்துட்டு இருக்கான். நிலைமையை பார்த்து ஜோவே ஒரு மாதிரி ஆயிடுறான், என்னடா அவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, உண்மையாக தள்ளி விட்டு அவன் மேலே உட்காந்துட்டு மூஞ்சில பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்கவங்கள ஆச்சரியமா பார்க்குறாங்க, டே இதே மாதிரி ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பையன் வேற திருப்பி அடிக்கவே மாட்டான், இப்படி போயிட்டு இருந்தா அவன் இறந்துருவான்டா அப்படின்னு. டே உண்மையா என்னடா பண்றன்ற மாதிரி ஜோ பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் சக்கரா கத்துறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தோக்க மாட்டேன்னு சொன்னா அவன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க, திருப்பி எழுந்து அடிடான்னு கத்த. பக்கத்தில் நீரே பயந்துட்டு இருக்கான், ஐயோ இப்படியே போனால் செத்துருவானேன்னு சொல்லி, ஏன்னா அடி வாங்கிட்டு இருக்கான், டாச்சும் பண்ண மாட்டான், திருப்பியும் அடிக்க மாட்டான். அப்போ கேட்டார் என்ன சொல்றான், வாயை மூட்டை உட்காந்து இந்த மேட்சை மட்டும் பாருன்றான். இவனும் அப்படியே சைலண்டா உட்கார. இந்த பக்கம் அந்த உண்மை என்ன பண்றானா, அடி வாங்கிட்டு அப்படியே சைலண்டா இருக்கான். ரத்தம் போல நூத்துது. என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுறா, நீ இவ்வளவு வந்து கஷ்டப்படுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு அப்பவே தெரியும் மூஞ்ச பார்க்கும்போது நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு, ஆனா இந்த அளவுக்கு படுவன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல, உன்னை வந்து கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லல, ஆனா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நீ ஒண்டியா தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். வாயை மூடுறா, நீ இதுக்கு மேல பேசாதன்னு சொல்லிட்டு அவன் கழுத்து பிடிச்சே கச்சிறான் இந்த பைத்தியக்காரன். டே ஐயோ கழுத்தை கடிச்சா நீ சாவ போறான்ற மாதிரி தான் நம்ம பசங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்போ உண்மையா என்ன பண்றான், அவன் தலைமையில கை வச்சு தடவி கொடுத்துட்டு என்ன சொல்றானா, ஜோஜி உன் மனசுக்குள்ள அந்த ஆன்சர் இருக்குன்னு தெரியும், இந்த பிரச்சனைக்கான பதில் உனக்குள்ளே தான் இருக்கு, அதை நீ வந்து யோசிச்சு பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் போஃபூரினுக்கும் ஷிஷிடோரனுக்கும் ஒரு சண்டை நடந்தது, அந்த சண்டே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதுக்கப்புறம் நீங்க போனீங்க தெரியுமா, அப்போ உன் முகத்தை பார்க்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தன்றத சொல்றான். பாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அப்போ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் சண்டை போட்டுருப்பானுங்க, ஆனா இவன் வந்து வேற மாதிரி இருந்திருக்கான், அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கான், சுத்தி இருக்கவங்களாம் அவனை பாராட்டிட்டு இருக்கானுங்க, டே எவ்வளவு ஸ்ட்ராங்கடா அடி, இந்த மாதிரி சண்டை போட்டுற அடி தானே என்ன காப்பாத்தன்னு சொல்லி நல்லா பட்டிஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அவனும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கான். திரும்பி வந்து உமேமியாக்கு கை காட்டிட்டு நம்ம
வந்து அடுத்த வாட்டியும் சண்டை போடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போக அன்னைக்கு உன்னோட ஒரு பஞ்சும் ஹெவியாக இருந்தது. நீ பண்ண பஞ்ச் எல்லாம் வாங்கும்போது உன் பவர் என்னன்னு நான் ஃபீல் பண்ண உன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. ஆனால் இப்போ பாரு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உன்னை சுற்றி அத்தனை பேர் இருந்தாங்க, நீ அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்த. இப்போ உன்னை சுற்றி பாரு எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நீ தனியாக தான் இருக்க. நீயே யோசிச்சு பாரு, உனக்குள்ளே அந்த பதில் இருக்குன்றதை இவன் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மேலே கை வைக்கிறதுக்கு வரேன். பயந்து அப்படியே நடுங்குறான். கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஏதோ சூடாக இருக்க மாதிரி இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா உண்மையுமே என்ன பண்ணுறான், இவன் கண்ணத்தில் கை வச்சுட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு பாடுறா, நீ தான் இந்த டீமோட டாப் லீடர். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது அந்த சண்டையில் நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த. உன்னோட பஞ்ச் எல்லாமே அப்படி இருந்ததுடா. நீ ஏன் இப்படி மாறிட்ட, உன்னை வந்து நீ எப்படி மாத்திக்கிறன்னு சொல்லி யோசிச்சு பாரு. ஒரு லீடராக இருந்தால் என்ன பண்ண யோசிச்சு பாரு. என்ன பண்ணுறா, ஒரு ஹெட்பட்டை கொடுக்குறா, தலையும் தலையும் இடிக்க இந்த ஜோஜி பையன் வந்து கீழே விடுறான். விழும்போது வந்து வாசல் நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கான். இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களேப்பா, நான் என்னையும் கூட சேர்த்துங்கப்பா, நானும் சந்தோஷமா இருக்கேன்னு பேசிட்டு கீழே விழ அப்படியே கனவு உலகத்துக்குள்ளே போகிறான். ஃபஸ்ட்டு இந்த சிசி டோரில் ஜாயின் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணியிருப்பானா, ஒரு கேட் கூட விளையாடிக்கிட்டே இருப்பான். டே என்னடா விளையாடிட்டு இருக்கா, வாடா சண்டைக்கு போகிறன்றதை மறந்துட்டியா, சாரிப்பா அழகாக இருந்தேன் சொல்லி விளையாடிட்டு இருந்தப்பான்னு சொல்ல, டேய் நீ வந்து டாப் லீடர் ஆக போகிறேன்னு சொன்னேன், அப்போனா இந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் நீ வந்து வரணும்டா. நல்லா சண்டை போட்டனா கூடி சீக்கிரம் நீ லீடர் ஆகிடும் பேசிக்கிட்டே இருக்கான். ஆமா நீ யார் கூட சண்டை போடுறோம் நீ சொல்ல, அடா பாவி என்னடா இது எக்ஸாம் கொண்டு என்ன எக்ஸாம் கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுங்க சந்தோஷமாக கலாய்ச்சிட்டு விளையாடுறானுங்க. நீ டாப் லீடர் ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த டீம் இன்னும் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன், வா போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து போகிறானுங்க. இவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு பாண்டிங் இருக்கு. அவன் கூட சேர்ந்து இவன் சண்டை போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஒருத்தர் காப்பாத்திட்டு சண்டை போடுறது. அப்புறம் மொத்தமா மாறிட்டு இருக்கான். அவனை சுத்தி யாருமே இல்லை. சுத்தி வந்து கூப்பிடுறான் எல்லாரையும். ஆனா அவனுக்கு வந்து குரல் கொடுக்க யாருமே இல்லை. அங்க யாரோ ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜோ தான். உட்காந்து என்ன பண்றான்னா, இவனை வந்து மத்தவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நகர ட்ரை பண்றான். அப்படியே கீழே வர்றான். ஓ ட்ரீமா இது, ஆனா ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அப்படின்னு சொல்லி முடிச்சு பார்த்தா ஜோ வந்து ஒரு மாதிரி அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கான். நீ ஏன்டா அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சிருக்க, ஓ நான் சண்டையில தோத்துட்டேனா, எனக்கு ஒரு ட்ரீம் வந்ததுடா. இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட்ல இருந்தோம் பார்த்தியா, அந்த ட்ரீம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ட்ரீம்ல உங்க கூட இருந்த நாட்களை என்னால் மறக்கவே முடியல. அப்போ ரொம்ப வந்து ஜாலியாக இருந்தது. இப்போதான் எனக்கு வந்து புரியுது, மற்றவங்க வந்து சிரிக்கும் போது அதை பார்த்து எனக்கும் வந்து சந்தோஷம் வந்தது. அதனால தான் சொல்கிறேன், நீ இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்காத, சிரி அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிடுறா, நான் தான் உன்னை தனிமையில் விட்டுட்டேன், என்னால் தான் நீ இப்படி வந்து ஆயிட்ட. உனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த பிரச்சனை வந்து நான் கண்டுக்காம போனதுனால தான் இப்போ வந்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனால் நீ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல. நீ வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் நான் வந்து மற்றவங்கள கஷ்டப்படுத்தி கெட்டவனா என்னை காட்டிக்கிட்டேன். நீ வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், உன்னை வந்து யாருமே வெறுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் அன்றைக்கி நீ ஒரு முடிவு எடுத்த பார்த்தியா, அதுக்கு வந்து நான் எதுவுமே பதில் சொல்லலை. ஆனால் தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் உன்னை அடித்து வந்து திருத்திருக்கணும், அடித்து உனக்கு வந்து சொல்லியிருக்கணும் இது தப்புடான்னு. ஆனால் நான் அதை பண்ணலை. அதை விட்டுட்டு உன்னை தனியாக விட்டதுனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருவனா, நான் தனியாக விட்டுட்டேன் இவனை சொல்ல. அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, அது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் இந்த டீமோட லீடர் ஆனால் வந்து சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். ஒரு மலைக்கு மேலே ட்ரெஷர் இருந்தால் எப்படியே ஓடி போய் எடுப்பணும், அந்த மாதிரி உங்கள் கூட சேர்ந்து ஓடி போய் எடுத்தேன். ஆனால் அது எடுத்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு. எனக்கு பெருசாக எந்த ஃபீலிங்குமே வரல. நான் லீடர் ஆன பிறகு இந்த சந்தோஷத்தையே நான் வந்து உணரவே இல்லை. அதனால் நான் கோவப்பட்டேன், அந்த பாக்ஸை உடைச்சேன். ஏதாவது பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, ஆனால் என்ன பண்ணாலும் எனக்குள்ள சந்தோஷமே இல்லை. அதனால தான் நான் கோவப்பட்டேன். அதனால் நான் என்ன நினச்சேன்னா, உங்கள் மேலே தப்பு வந்து ப்ளேம் பண்ணேன். நீங்கள் வீக்காக இருக்கிறதுனால தான் என்னால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியலன்னு சொல்லி உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்க ட்ரை பண்ணேன். ஆனால் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே அதுதான். நான் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருந்தேனே தவிர, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகி சுதந்திரமான நானும் சுதந்திரமானு நினச்சது வந்து தப்பு தான். நீ வந்து எந்த தப்பு செய்யலை, தப்பு செஞ்சது நான் தான். எனக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தை விட்டுட்டு லீடர் ஆகணும்னு நினச்சேன். நான் லீடர் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், ரொம்ப சுதந்திரமாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே தப்பு தான். ஏற்கனவே நான் சுதந்திரமாக தான் இருந்தேன், அதுவே தெரியாமல் கூட இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸையே நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். உன் முகத்தை நான் சரியாக பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இப்போ தான் பார்க்குறேன் உன் முகம் எவ்வளோ சோகமாக இருக்குன்னு சொல்லி. நீ அப்போலேருந்து எனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கல, யாரும் என்னை வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் இந்த டீம் எனக்காக சேர்த்து வச்சிருந்த. உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன், ரொம்ப மன்னிச்சிடுறேன், எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கவங்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா நடக்குதுன்ற மாதிரி. இவன் அழுது முடிச்சுட்டு எழுந்து என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நான் தான், நானே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், உண்மையா நீ வந்து என்ன ஜெயிச்சிட்டேன், நான் உன்கிட்ட தோத்துட்டேன், உனக்கு கொடுத்த வாக்குப்படி இந்த சிசிட்டோர் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை கழட்டி கொடுக்க, என்னடா பண்ணுறன்ற மாதிரி தான் அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. எல்லாருக்கும் ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி உண்மையா என்ன சொல்கிறேன்னா, டே என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த டீமை நீயே வச்சுக்கப்பா, நான் வந்து என் டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இங்கே வரல, இவன் பெரியவன் இவன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு சரியான கடுப்புப்பா. வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம், என்ன சொல்கிற, இன்னிலேருந்து நம்ம ஜிகிரி தோஸ்து, இந்த சண்டை வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுக்கேன் தம்பிங்களா, எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்களே, அவ்வளோதான் சண்டைலாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரா இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அங்கே இருக்கவங்க பார்க்க, இந்த ஜோஜி என்ன சொல்கிறான்னா சிரிச்சுக்கிட்டே, நீ சரியான ஃபன்னிப்பா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த எபிசோடு பிடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவுக்குள்ளே சந்திக்கும் வரை டாடா பை பாய்.